ஒரு முடிவுள்ள பொருள்கள ஒளிக்கற்றைகள் சமாந்தரமா வரணும். யாருக்கு சமாந்தரமா வரணும்னா ஒரு முடிவிலியில் உள்ள பொருள்கள ஒளிக்கற்றைகள் யாருக்கு சமாந்தரமாக வரணும்னா முதலட்சிக்கு சமாந்தரமா வரணும். இல்லைன்னு சொன்னாப்புல கட்டாயம் முதலட்சிக்கு தான் சமாந்தரமா வரணும்னு கேட்டா அவசியம் இல்ல, துணையட்சிக்கும் சமாந்தரமாக வரணும். அது என்ன முதலட்சி துணையட்சின்னு சொன்னா ஒளியல் வில்லையின் ஒளியல் மையத்தின் ஊடாக வில்லையின் ஒளியல் மையத்தின் ஊடாக கிடையாக போற அச்சு முதலச்சாகவும் முதலச்சு இந்த ஒளியல் மையத்துக்கூடாக இந்த கிடைக்கோட்டை தவிர வேற எப்படி போனாலும் அந்த அச்சுக்களை நாங்க துணை அச்சுக்கள் சொல்லுவோம். அப்ப இதுல நாங்க இந்த இடத்துல இந்த வானியல் தொலைக்காட்டிகள் பயன்படுத்தப்படுற இடங்கள்ல நாங்க தொலைவில் உள்ள பொருள்களை உருப்பெருத்து அவதானிச்சதுக்காக வேண்டித்தான் அதை பயன்படுத்துவோம். இந்த இடத்துல நாங்க இதுக்கு கதிர்வரிப்படம் கீறுனா நிறைய விதமாக கதிர்வரிப்படம் கீறல். நான் முதலட்சிக்கு சமாந்தரமா போற ஒளிக்கற்றைகள்ல கதிர்வரிப்படம் கீறுனா நீங்க நிறைய எம்சிக்யூல பயன்படுவார்கள். எப்படின்னு சொன்னா இது நாங்க எங்கட ஒளியல் மையத்துக்கூட போற கோடுகள். அப்ப இதுல இவருக்கு சமாந்தரமாக வார கதிர் எங்களுக்கு தெரியும். ஒரு முடிவிலியில இருந்து வார ஒளிக்கற்றைகள் எங்க குவியணும் என்றால் அந்த வில்லையிட குவியத்துல குவியணும். முதலட்சிக்கு சமாந்தரமா வார கதிர்கள் குவியத்துல குவியணும். எனவே இந்த பொருள் வில்லையிட குவிய தூரம் இந்த இடத்துல காணப்படுறான்னு சொன்னா இவர் இங்க குவியணும். கட்டாய பிள்ளைகள் கதிர்வரிப்படங்கள் கீறுற சந்தர்ப்பத்துல அம்புக்குறிகளை கவனிச்சுக்கணும் கட்டாயம். அப்ப அதே மாதிரி குவியத்தில் உள்ள பொருள்கள் முடிவிலியை நோக்கி போக ஒரு முடிவிலியில இருந்து வார கதிர்கள் குவியத்தை நோக்கி போற மாதிரி குவியத்தில இருந்து வார கதிர்கள் முடிவிலியை நோக்கி போகும். இது வானியல் தொலைக்காட்டியில் உள்ள இதுல நாங்க இவர விட்டம் இந்த தூரம் FE F0 இந்த தூரம் FE இந்த இடத்துல F0 FEயும் ஒரு இடத்துல இருப்பாங்க. இதை வச்சு நாங்க ஒரு வருஷம் MCQ வந்துருச்சாரு. பழைய பாஸ் பேப்பர்ல ஒரு MCQ DM சார்பா இந்த பொருள் வில்ல கண் வில்லோட விட்டங்களை வச்சு ஒரு MCQ வந்துருக்காரு. இது நாங்க பொதுவா அந்த கேள்விகளுக்காக சில சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்துற ஒரு படம் தான் இவர் கதிர்வரிப்படம். இதை தவிர நாங்க வளமையா கீறுறது எப்படின்னு சொன்னா ரெண்டு வில்லைகள் எடுத்தா அந்த ரெண்டு வில்லைகள்லையும் ரெண்டு விதமான செப்பநிலை இருப்பார். ரெண்டு விதமான செப்பநிலைகள் ஒன்று இயல்பான செப்பநிலை. இயல்பான செப்பநிலைன்னா என்னென்ன வானியல் தொலைக்காட்டியில இறுதி பிம்பம் பொருள் வில்ல கண் வில்லன்னு ரெண்டு இருக்கா. நீங்க வில்லைகள் படிக்கிற சந்தர்ப்பத்துல பிள்ளை ரெண்டு வில்லை இருந்தா முதலாவது வில்லையிட பிம்பம் ரெண்டாவது வில்லைக்கு பொருளா காணப்படும். இப்போ ஒரு 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 வானியல் தொலைக்காட்டி எடுத்தீங்கன்னா ஒரு வானியல் தொலைக்காட்டியில ரெண்டு வில்லை இருக்கு. ஒன்னு பொருள் வில்லை, இன்னொன்னு கண் வில்லை. பொருள் வில்லையால நாங்க ஒரு பொருளை பார்க்கிற சந்தர்ப்பத்துல அந்த பொருள் வில்லையில பார்க்கிற பொருளுக்காக வார பிம்பம் கண் வில்லைக்கு பொருளா இருக்கும். அதை எப்படின்னா அந்த இயல்பான செப்பநிலையில விளங்கப்படுது. இயல்பான செப்பநிலைன்னா முதலாவது என்னென்ன இது வானியல் தொலைக்காட்டியில கூட்டு நுணுக்காட்டி கேள்வி வர சந்தர்ப்பத்துல நாங்க கூட்டு நுணுக்காட்டி சம்பந்தமான இந்த செப்பநிலைகளை பார்ப்போம். இந்த வானியல் தொலைக்காட்டியில இயல்பான செப்பநிலை என்ற என்னென்ன வானியல் தொலைக்காட்டியில இயல்பான செப்பநிலை இந்த இறுதி பிம்பம் இந்த தொலைக்காட்டியில வார இறுதி பிம்பம் முடிவிலியில தோன்றும். இறுதி பிம்பம் முடிவிலியில தோன்றதுதான் பிள்ளைகள் இந்த வானியல் தொலைக்காட்டியில இயல்பான செப்பநிலை. கூட்டு நுணுக்கு காட்டிக்கு இல்லை, இது வானியல் தொலைக்காட்டிக்குரியது. இந்த இடத்துல
இயல்பான செப்பநிலையில இறுதி பிம்பம் முடிவிலியில காணப்படணும். அப்ப நாங்க இதுக்குரிய படத்தை கீறுனா, இதுக்குரிய கதிர் வரைபடத்தை நாங்க வரைஞ்சு முடிச்சுன்னா எப்படி வரும்னா, இது ஒரு வில்லை, ஒரு குவிவு வில்லை. இந்த குவிவு வில்லையில இது ஒரு பொருள் வில்லைன்னு சொன்னா, இந்த பொருள் வில்லையில ஒரு கதிர் வரைபடம் நாங்க வரைகிற சந்தர்ப்பத்துல நாங்க இந்த இயல்பான செப்பநிலையா இருந்தாலும் சரி, இயல்பு அற்ற செப்பநிலையா இருந்தாலும் சரி, நல்ல விளைவிக்கோங்க. இயல்பான செப்பநிலையா இருந்தாலும் சரி, இயல்பற்ற செப்பநிலையா இருந்தாலும் சரி, பொருள் வில்லைக்குரிய பொருள் மாறாது. பொருள் வில்லைக்குரிய பொருள் மாறாது. அப்படி என்ற என்னடா பிள்ளைகள், கதிர் வரைபடம் முடிவிலியில இருந்து வரப்போகுது. சமாந்தர கதிர்கள் வரப்போகுது. சரியா பிள்ளை? சமாந்தர ஒளிக்கற்றைகள் வார சந்தர்ப்பத்துல எங்களுக்கு தெரியும், முடிவிலியிலிருந்து வார ஒளிக்கற்றைகள், முடிவிலியிலிருந்து வார ஒளிக்கற்றைகள், முடிவிலியிலிருந்து வார கற்றைகள் எங்களுக்கு குவியத்துல குவியும். அது எப்பன்னு சொன்னா, இப்ப இப்படி இதுல என்னன்னு சொன்னா, இது முதல் அச்சு, நல்லா கவனிக்கணும், இது முதல் அச்சு. முதலச்சுக்கு சமாந்தரமா வார ஒளிக்கற்றைகள், இந்த முதலச்சுக்கு சமாந்தரமாக வார ஒளிக்கற்றைகள் குவியத்துல குவிவர். முதலச்சுக்கு சமாந்தரமா வார ஒளிக்கற்றைகள் குவியத்துல குவியும். இதே ஒளிக்கற்றை முதலச்சுக்கு சமாந்தரமா இல்லாம இப்படி வருவாராயிருந்தா, இதுக்கு நாங்க முதலாவது துணை அச்ச கீறோம். துணை அச்சுன்னு சொன்ன இதுக்கு சமாந்தரமாக கீறுச்சு. இப்போ இது முதலச்சு, ஒளியல் மையத்துக்கூட போற இவர் துணை அச்சு. இந்த துணை அச்சுக்கு சமாந்தரமா போற இந்த ஒளிக்கற்றை, முதலச்சுக்கு சமாந்தரமா போற ஒளிக்கற்றை முதற் குவியத்துல குவிவர். முதலச்சுக்கு சமாந்தரமா போற ஒளிக்கற்றை முதற் குவியத்துல குவிவர். துணை அச்சுக்கு சமாந்தரமாக போற ஒளிக்கற்றை துணை குவியத்துல குவிவர். துணை அச்சுக்கு சமாந்தரமா போற ஒளிக்கற்றை துணை குவியத்துல குவிவர். சரியா? அப்ப இந்த இடத்துல நாங்க துணை குவியத்தை எப்படி தீர்வோம்னு சொன்னா, இது F முதற் குவியம், முதற் குவியம். இந்த முதற் குவியத்துல ஒரு நேர்கோடு வரைஞ்சொன்று சொன்னா, இந்த குவியத்தை தவிர மற்ற எல்லா புள்ளிகளும் துணை குவியமாக கருதப்படுவார். இந்த முதற் குவியத்துல ஒரு நேர்கோடு வரைஞ்சோம்னு சொன்னா, இந்த முதற் குவியத்தை தவிர, இந்த எஃப் என்ற புள்ளி வார இடத்தை தவிர மேலேயோ கீழேயோ வார மற்ற புள்ளிகள் உள்ள இடங்கள் எல்லாமே துணை குவியம். எனவே இங்க வார இந்த கதிர் இந்த துணை அச்சுக்கு சமாந்தரமாக போற கதிர்கள் இந்த துணை குவியத்துல குவியோணும். இந்த துணை குவியத்துல குவியோணும். சரியா? அந்த துணை குவியத்துல குவியோணும். இப்போ நல்ல விலை சொல்லுங்க. முதலச்சுக்கு சமாந்தரமா போறது முதற் குவியம், தலைமை குவியம். துணை அச்சுக்கு சமாந்தரமா போறது குவிய தளம். குவிய தளம்னு சொன்ன பிள்ளைகள், இந்த குவியம் இருக்கிற நேர்கோட்டுல ஒரு புள்ளி, அந்த இது மொத்தமா குவிய தளம்னு சொல்லுவோம். இது குவிய தளம். இந்த குவிய தளத்துல ஒரு புள்ளியில தான் யார் இருப்பாருன்னா துணை குவியம் இருப்பார். அப்ப துணை அச்சுக்கு முதலச்சுக்கு சமாந்தரமா போற கதிர்கள் முதற் குவியத்திலையும், துணை அச்சுக்கு சமாந்தரமா போற கதிர்கள் துணை குவியத்திலையும் குவியும். இதுல என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள், இல்லாட்டி ஒரு மெசேஜ் ஒண்ணு பண்ணுங்க டவுட்னு சொன்னா.
இதுல நாங்க முதல் அச்சுக்கு சமாந்தரமா போறது முதற் குவியம், துணை அச்சுக்கு சமாந்தரமா போறது துணை குவியம். இதுல இந்த கதிர் கீறணும்னு அவசியம் இல்லை. இந்த கதிரை நாங்க கீறதுக்கு காரணம் என்னன்னா இவருக்கு சமாந்தரமான கதிர்கள். இவர் துணை அச்சு ஒளியியல் மையத்துக்கூடாக போகிறார். இதான் ஒளியியல் மையம். எங்களுக்கு ஒரு இயல்பு தெரியும், ஒளியியல் மையங்களுக்கூடாக செல்லும் கதிர்கள், ஒளியியல் மையங்களுக்கூடாக செல்லும் கதிர்கள் எந்தவித விலகலுமின்றி ஒரு நேர்கோட்டுல பயணிப்பார். அப்ப இவர் எந்தவித முறிவும் இல்லாம அவரோட பாட்டுக்கு நேரே போவார். அப்ப இங்க அத நாங்க இவருக்குரிய சந்திக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டித்தான் இவரை கீறுவோம். நீங்க அது கீறாம படத்தை கீறினாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இங்க இருந்து வார இந்த துணையச்சு இப்படியே வருவார், முறிவடையாம வருவார். இந்த இடத்துல இவர குவியம் இருந்தா, எஃப் நோட் இருந்தா, இங்க வார ஒளிக்கற்றை இந்த இடத்துல குவி வருது. இங்க வார ஒளிக்கற்றையும் இந்த இடத்துல குவி வருது. கட்டாயம் அம்புக்குறி. அப்ப எங்களுக்கு தெரியும், முடிவிலிருந்து வார ஒளிக்கற்றைகள் குவியத்துல குவியணும்னு தெரியும். அப்ப ஏன் இது குவியத்துல குவியாம எங்க குவிஞ்சிருக்காருண்டா, முடிவிலியிலிருந்து வார முதல் அச்சுக்கு சமாந்தரமான ஒளிக்கற்றைகள் தான் குவியத்துல குவியும். துணை அச்சுக்கு சமாந்தரமான ஒளிக்கற்றைகள் துணை குவியத்துல குவியும். நாங்க இதுக்கப்புறம் இவருக்குரிய படத்தை கீழோம்னா இந்த படம் இப்படி வருகிறார். இப்ப எங்களுக்கு முதலாவது வில்லைக்குரிய படம் ஓகே. இப்போ ரெண்டாவது வில்லை. நீங்க உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்விக்கு படங்கள் கீற சந்தர்ப்பத்துல ஸ்டார்ட்லயே ரெண்டு வில்லையும் கீறிட்டீங்கன்னா உங்களுக்கு படத்தை சில வேளை ஸ்கெட்ச் பண்றதுக்கு கஷ்டமா இருப்பார். அதனால ஒரு வில்லைக்குரிய விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த வில்லைக்கு போங்க. அடுத்த வில்லையில இந்த அடுத்த வில்லையில இவர் வந்து எங்களுக்கு தெரியும் FE. இந்த தூரம் தெரியும் பிள்ளைகளுக்கு U0. அது யாருக்கு சமன்டா, இந்த F0க்கு சமன். ஏன்னா இந்த தூரம் குவிய தூரம். சரி, இப்ப இவர்ல இது குவியம்ன்றதால எங்களுக்கு தெரியும் இயல்பான செப்பநிலைனா இறுதி பிம்பம் முடிவிலில உருவாகிறது தான். இந்த வானியல் தொலைக்காட்டியில இயல்பான செப்பநிலை என்று சொன்னா இறுதி பிம்பம் எங்க உருவாகணும்டா, முடிவிலியில உருவாகணும். எங்க உருவாகணும்? முடிவிலியில உருவாகணும். அப்ப இங்க முடிவிலியில உருவாகிற ஆகணும்டா. எங்களுக்கு தெரியும் குவியத்திலிருந்து வார பொருள்கள் முடிவிலியை நோக்கி போகும். முடிவிலியிலிருந்து வார பொருள்கள் குவியத்தை நோக்கி வரும். அப்ப எங்களுக்கு ஒன்று கொண்டு மறுதல். முடிவிலியிலிருந்து வார பொருட்கள் குவியத்துல குவியும், குவியத்திலிருந்து வார பொருட்கள் கதிர்கள் முடிவிலிக்கு போகும். அப்ப இங்க இருந்து வார முடிவிலியிலிருந்து வார பொருள்கள் பிம்பம் குவியத்துல குவியற மாதிரி முடிவிலிக்கு இறுதிய பிம்பம் போகணுமா இருந்தா பொருள் குவியத்துல இருந்து. முடிவிலியில உள்ள பொருள் குவியத்துல குவியற மாதிரி இந்த வில்லையால இறுதியா ஒரு பிம்பம் உருவாக்கப்படணுமே. நாங்க இப்ப முன்னுக்கு பேசணும், முதலாவது வில்லோட பிம்பம் இரண்டாவது வில்லைக்கு பொருள். அப்ப இந்த முதலாவது வில்லைக்கு வார இந்த பிம்பம் 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 அதை நான் எச்சில் எடுக்கிறேன். இந்த முதலாவது வில்லோட பிம்பம் இரண்டாவது வில்லைக்கு பொருள். முதலாவது வில்லைக்கு தான் அவர் பிம்பமே தவிர இரண்டாவது வில்லைக்கு இல்லை. இரண்டாவது வில்லைக்கு அவர் பொருளா இருப்பார். முதலாவது வில்லோட பிம்பம் இரண்டாவது வில்லைக்கு பொருள். அப்ப இரண்டாவது வில்லை இவர். அப்ப இவர் தான் எங்களுக்கு இறுதியா ஒரு பிம்பத்தை தரப்படுறார். இந்த வானியல் தொலைக்காட்டியா இருக்கட்டும்,
இல்லாட்டி கூட்டு நுணுக்கு காட்டியா இருக்கட்டும், அந்த ரெண்டிலையுமே முதலாவது வில்லைக்கு வார பிம்பம் தான் இரண்டாவது வில்லைக்கு பொருள். இரண்டாவது வில்ல இந்த பொருளுக்கு இறுதியா ஒரு பிம்பத்தை தருவார். முதலாவது வில்லட பிம்பம் இரண்டாவது வில்லைக்கு பொருள், இரண்டாவது வில்ல இந்த பொருளுக்கு ஒரு பிம்பத்தை தரும். அந்த பிம்பம் முடிவிலிருந்து வார பொருள்கள், வானியல் தொலைகாட்டினாலே பொருள்கள் முடிவிலிருந்து வரும். முடிவிலிருந்து வார பொருள்கள் குவியத்துல குவியும். அப்ப இது எஃப் நோட்ல குவிவார். இரண்டாவது வில்லைக்கு இவர் பொருள், முதலாவது வில்லோட பிம்பம் இரண்டாவது வில்லைக்கு பொருள். அப்ப இரண்டாவது வில்ல இந்த அவர பொருளுக்காக ஒரு பிம்பத்தை தருவார். அந்த பிம்பம் எங்க உருவாகணும்டா முடிவிலியில உருவாகும். அதான் இயல்பான செப்பநிலை. அப்ப இயல்பான செப்பநிலைண்டா இறுதி பிம்பம் முடிவிலி, இறுதி பிம்பத்தை தாரால் இந்த இரண்டாவது வில்லை. அப்ப இரண்டாவது வில்லைக்கு பிம்பம் முடிவிலியில உருவாகணுமா இருந்தா, இரண்டாவது வில்லைக்கு பிம்பம் முடிவிலியில உருவாகணுமா இருந்தா, இந்த இரண்டாவது வில்லைக்கு அதுட பொருள் தார அதுட பொருளுக்கு வார பிம்பம் முடிவிலியில உருவாகணுமா இருந்தா பொருள் குவியத்துல காணப்பட்டிருக்கும். முடிவிலியில உள்ள பொருள்கள் குவியத்துல குவியறதும், குவியத்தில் உள்ள பொருள்கள் முடிவிலிக்கு போறதும் அது வில்லையில இயல்பு. வில்லை அந்த கதிரத்தார பிம்பத்தில இயல்பு. இப்ப முதலாவது வில்ல முடிவிலியில இருந்து பொருளை பார்க்கறதால பிம்பம் அதுல குவியத்திலையும், இந்த பிம்பம் இவருக்குத்தான் பிம்பம், இவருக்கு பொருள். எனவே பிள்ளைகள் இவருக்கு பொருள் அவர குவியத்துல இருந்தாதான் இந்த கண்வில்லைக்கு இந்த கண்வில்ல தார இறுதி பிம்பம், இந்த கண்வில்ல தார இறுதி பிம்பம் முடிவிலியில உருவாகணுமா இருந்தா இந்த கண்வில்லைக்கு இந்த பொருள் குவியத்துல காணப்படும். எனவே பிள்ளைகள் ரெண்டு பேர குவியமும் ஒரு இடத்துல காணப்படுவார். இது கண்வில்லட பொருள் தூரம். அது யாருக்கு சமன்டா எஃப்இக்கு சமன். இப்ப நாங்க கதிர் வரைபடத்தை பூர்த்தி செய்யும். எங்களுக்கு பிம்பம் எங்க போகணும், முடிவிலிக்கு போகணும். ஏண்டா வானியல் தொலைகாட்டியில இறுதி பிம்பம் முடிவிலிக்கு போகணும். நாங்க பலவிதமா கதிர் வரைபடத்தை கீழே இங்க இருந்து முடிவிலிக்கு போறாருட்டா இவரை முடிவிலியில கீறிட்டு இப்படி கீழே இல்லாட்டி நீங்க வளமையா கீற மாதிரி இங்க ஒண்ணு கீறி எடுத்து கீறு. எல்லா படமும் ஓகே. இப்போ எங்களுக்கு இறுதி பிம்பம் முடிவிலியில உருவாகிறார், இறுதி பிம்பம் முடிவிலியில உருவாகிறார். இறுதி பிம்பம் முடிவிலியில உருவாகிறது தானே எங்களுக்கு தொலைகாட்டியில இயல்பான செப்பநிலையில இயல்பு. அப்ப ஒரு இயல்பான செப்பநிலையில பிம்பத்துல இயல்பு கேட்டா எழுத தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுல என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நாங்க இதுல இன்னொரு விஷயம் பேசப்படும், உருப்பெருக்கம்ன்ற ஒரு விஷயம். உருப்பெருக்கம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்க கூட்டுநுணுக்காட்டி படிக்கிற சந்தர்ப்பத்துல அது சம்பந்தமா உருப்பெருக்கம் பேசுவோம். தொலைக்காட்டியில உருப்பெருக்கத்துக்கு ஒரு சமன்பாடு காணப்படுற உருப்பெருக்கம்ன்றது கேபிட்டல் எம். இந்த உருப்பெருக்கம்ன்றது என்னன்னு சொன்ன இப்ப உதாரணமா நான் ஒரு 10 சென்டிமீட்டர் இந்த மார்க்கரை நான் அவதானிச்சுட்டு ஒரு 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 உருப்பெருக்கும் வில்லையால அவதானிச்சு. நார்மலா இந்த மார்க்கர் ஒரு 10 சென்டிமீட்டர் தான் உருப்பெருக்கும் வில்லையால் அவதானிச்சுட்டு எனக்கு இப்படி 20 சென்டிமீட்டர்ல தரப்படுது. நார்மலா உண்மையான அதுல நீளம் 10 சென்டிமீட்டர் தான்,
நான் உருப்பெருக்கும் வில்லையால் அவதானிக்கிற சந்தர்ப்பத்துல அது எனக்கு 20 சென்டிமீட்டரை தார. அப்ப எத்தனை மடங்கு உருப்பெருக்கப்பட்டிருச்சா? 2 மடங்கு. 10 சென்டிமீட்டரா இருந்தது 20 சென்டிமீட்டர் ஆகுதுன்னு சொன்னா 2 மடங்கு உருப்பெருக்கம் நடந்திருக்கு. அப்ப 2 மடங்கு உருப்பெருக்கம் நடந்திருப்பாருன்னு சொன்னா நாங்க எப்படி அது 2 மடங்கு உருப்பெருக்கம் கண்டோம்னா, பிம்ப நீளத்துக்கு கீழே பொருள் நீளம், பிம்பம் எவ்வளவு நீளம், ஆரம்பத்தில் இருந்த பொருள் எவ்வளவு நீளம், இந்த பிம்ப நீளத்துக்கும் இல்லாட்டி பிம்ப தூரத்துக்கும் பொருள் தூரத்துக்கும் இடையிலான விகிதம் தான் யாருடா? இந்த உருப்பெருக்கம். அப்ப நாங்க இந்த இடத்துல இந்த உருப்பெருக்கத்துக்கு சமன்பாடு, இங்க சமன்பாடு எடுக்கிறதுல எப்படி எடுப்போம்னு சொன்னா, இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணம், இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணத்துக்கு கீழே பொருள் வெற்று கண்ணில் எதிரமைக்கும் கோணம், இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணத்துக்கு கீழே பொருள் வெற்று கண்ணில் எதிரமைக்கும் கோணம். இதுதான் விலையில் உருப்பெருக்கிறதுக்குரிய சமன்பாடு. நாங்க இந்த இடத்துல பொருள் கண்ணில் எதிரமைச்சிற கோணம், பொருள் வில்லை எதிரமைச்சிற கோணம், இதை நாங்க எம் சமன் அல்பாக்கு கீழே பீட்டான்னு எடுத்தா, பொருள் வெற்று கண்ணில் எதிரமைச்சிற கோணம் அல்பா, பொருள் வெற்று கண்ணில் எதிரமைச்சிற கோணம் பீட்டா, இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைச்சிற கோணம், இறுதி பிம்பம் எங்க கண்ணில் எதிரமைச்ச போதுன்னா அதுக்காக வேண்டி நாங்க ஒரு கதிர் வரைபடம் கீறணும். இந்த ஒளியியல் மையத்துக்கூடாக, இந்த ஒளியியல் மையத்துக்கூடாக நாங்க ஒரு கதிரொன்ன கீறணும். அப்ப இவர் தான் அந்த இறுதி பிம்பம் எதிரமைச்சிற கோணம் அல்பா, இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைச்சிற கோணம் அல்பா, இது பொருள் வெற்று கண்ணில் எதிரமைச்சிற கோணம் பீட்டா. இப்ப இது பீட்டான்னு சொன்னப்பிலே இவரும் பீட்டா, காரணம் குத்தெதிர் கோணம், காரணம் குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணங்கள்ல குத்தெதிர் கோணங்கள்ல என்ன என்ன விஷயம் எட்மின் தான் வந்து லிங்க் எல்லாம் கிரியேட் பண்ணது. அப்ப அவ வந்து அதுல மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட் அது இதுன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கா. இனி வர கிளாஸ்ல அதெல்லாம் கேட்காது. அப்ப நான் அதை கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணத்துக்கு கீழே பொருள் வெற்று கண்ணில் எதிரமைக்கும் கோணம். பொருள் வெறுங்கண்ணில பீட்டானா இவரும் பீட்டா, காரணம் குத்தெதிர் கோணம். இது இறுதி பிம்பம், இறுதி பிம்பத்தை தானால் இவர் என்றதால இவர் அமைச்சிற கோணம் அல்பா. இப்ப எங்களுக்கு அல்பாவும் பீட்டாவும் மிகச்சிறிய கோணங்களா இருப்பார். அல்பாவும் பீட்டாவும் மிகச்சிறியதா இருந்தா நாங்க அல்பா பீட்டாக்கு பதிலா டான் அல்பா டான் பீட்டான்னு எடுக்கிறோம். ஏன்னா மிகச்சிறிய கோணங்களுக்கு அல்பா டான் அல்பா கண்ணளவா சமன், சில வேளைகள்ல அல்பா சைன் அல்பா கண்ணளவா சமன். ஏன்னா அல்பா பீட்டா இங்க நாங்க டான் சைன் எல்லாம் சின்ன கோணங்களுக்கு அண்ணளவா டிரெக்டா டீட்டாக்கு சமன் எடுக்கலாம். கொசுக்கு எடுக்கலாம். ஏன்னா கொசுக்கு கோணம் சின்னதுன்னா பெருமானம் பெருசா இருப்பார். ஆனா சைனுக்கும் டானுக்கும் எடுக்கலாம். கோணம் சின்னதுன்னா பெருமானம் சின்னதுங்கிறது. அப்ப நாங்க இந்த இடத்துல உருப்பெருக்கத்துல எம் சமன் அல்பா பீட்டா மிகச்சிறியதுன்றதால அவரை டான் அல்பா டான் பீட்டா எடுக்கலாம். இப்ப நாம இந்த இடத்துல டான் அல்பா டான் பீட்டாக்கு சமன்பாடு எடுத்தா அல்பான்றது இந்த இவர் தான் இங்க எதிர்பக்கம், இது எதிர்பக்கம், இவர் அயற்பக்கம். அப்ப டான் அல்பாக்கு பதிலா h over ue கீழே டான் பீட்டா, இவர் பீட்டா, இங்க இருக்க எதிர்பக்கம், இங்க இருக்க அயற்பக்கம். அப்ப என்ன வர போகுதுன்னா h over u naught. இப்ப கவனிங்க, இந்த h கேன்சல் ஆகும்னா உருப்பெருக்கத்துக்கு சமன்பாடு u naught கீழே ue, எங்களுக்கு தெரியும் u naught f naught, ue fe, ue fe. அதுல நாம முன்னுக்கு ஒரு விஷயம் பார்த்தோம். எப்படின்னா எப்பவுமே பொருள் வில்லட குவிய தூரம் கண் வில்லட குவிய தூரத்தை விட பெருசா காணப்படுவார். எனவே இந்த உருப்பெருக்கம் எப்பவுமே பொருள் வில்லட
குவிய தூரம் இந்த கண்விலட குவிய தூரத்தை விட பெருசா காணப்படுவார். எனவே இந்த உருப்பெருக்கம் இந்த சமன்பாடுல எப்பவுமே மேல உள்ளால் பெருசு, மேல உள்ளால் பெருசு, கீழே உள்ளால் சின்னதுடா அந்த உருப்பெருக்கம் எப்பவுமே ஒன்னை விட பெருசு. சரியா? இப்ப நாங்க இதுல இந்த யூ நோட்டுக்கு பதிலா எஃப் நோட்டும் இந்த தூரம் குவிய தூரம், அப்ப எஃப் நோட் யூஇ இது குவிய தூரம், அப்ப எஃப் இன்னு போடலாம். இதுல சில வேளைகள்ல வில்லைகளுக்கு இடைப்பட்ட வேறாக்கம், வில்லைகளுக்கு இடைப்பட்ட வேறாக்கம் வில்லைகளுக்கு இடைப்பட்ட வேறாக்கம்னு சொன்னா அதை இன்னொரு விதமா எப்படி கேட்பாங்கன்னா வானியல் தொலைக்காட்டின நீளம். இதான் அந்த வானியல் தொலைக்காட்டின நீளம். இது யூ நாட், இது யூஇ, இல்லாட்டி இது எஃப் நாட் எஃப்இடா. இந்த வானியல் தொலைக்காட்டின நீளம் எஃப் நாட் பிளஸ் எஃப்இயா காணப்படுவார். இது இயல்பான செப்பநிலையில, இது இயல்பான செப்பநிலையில இந்த வானியல் தொலைக்காட்டின நீளம் எஃப் நாட் பிளஸ் எஃப்இஆர் இருப்பார். இது இயல்பான செப்பநிலையில, இது வானியல் தொலைக்காட்டிக்கு மட்டும். இத பாடமாக்குறல, இத பாடமாக்குறேன்னு சொன்னா நீங்க எல்லாத்துக்கும் இது இல்ல, வானியல் தொலைக்காட்டில இயல்பான செப்பநிலைக்கு மட்டும் இது. சரியா? எஃப் நாட் பிளஸ் எஃப்இ இல்லாட்டி வில்லைகளுக்கு இடைப்பட்ட வேறாகும். இது இயல்பான செப்பநிலை. இது கிளியர்லன்னு சொன்னா சொல்லுங்க பிள்ளைகள். நாங்க கேள்விக்குள்ள போவோம், இல்லாட்டி கேள்விக்கு போவோம்னுக்க நான் இதுல இயல்பற்ற செப்பநிலையும் சொல்லிட்டு போவா, இல்லாட்டி அந்த கேள்வி வரக்கலாம் அதை பார்ப்போம். எனக்கு ஒரு தரம் சொன்னா தான் நான் அதை செய்யறதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? இதுல கவனிங்க, சரி பார்த்துட்டே போங்க. ஒரு வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பம் செய்கையில் உள்ளது. ஒரு வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பம் செய்கையில் உள்ளதுன்னா இந்த செப்பம் செய்கையில காணப்படும். பொருளி வில்லையின் குவிய தூரம் 80 சென்டிமீட்டர். பொருளி வில்லைன்னு சொன்னா பிள்ளைகள் எஃப் நாட், எஃப் நாட் குவிய தூரம் 80 சென்டிமீட்டர். இது எஃப் நாட் குவிய தூரம். கோண பெரிதாக்கம் எம், கோண பெரிதாக்கம் 20, எம்ன்றது 20. கோண பெரிதாக்கம் 20 ஆகவும் இருப்பின் பொருளி வில்லைக்கும் பார்வை துண்டுக்கும் இடையிலான தூரம், இது பொருளி வில்லை, இது பார்வை துண்டு. இயல்பான செப்பநிலையில அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் என்ன சொல்லும், வானியல் தொலைக்காட்டின நீளம். அதை நாங்க அந்த இடைப்பட்ட தூரம் கேட்கிறான்னு சொன்னா நாங்க இயல்பான செப்பநிலையில எஃப் நோட் எஃப்இயை கூட்டணும். எங்களுக்கு எஃப் நோட் தெரியும், எஃப்இ காணல். எப்படி காணலுண்டா உருப்பெருக்கிறதுக்கு இப்படி ஒரு சமன்பாடு காணப்படும். அப்ப எம் சமன் எஃப் நோட்டுக்கு கீழே எஃப்இல எம்முக்கு பதிலாக 20, எஃப் நோட்டுக்கு பதிலாக 80 எஃப்இ. எனவே எஃப்இ சமன் 4 சென்டிமீட்டர். அப்ப எஃப்இ 4 சென்டிமீட்டர், எஃப் நாட் 80, எஃப்இ 4 டோட்டலா வில்லைகளுக்கு இடைப்பட்ட வேறாக்கம் 84 சென்டிமீட்டர். எனவே மூன்றாவது விட மூன்றாவது விட
25வது கேள்வி. தொடுகையில் உள்ள இரு மெல்லிய கண்ணாடி வில்லைகளின் சேர்த்தி வலு. இதுல ஒரு வலு காணப்படுற ஒரு வில்லை, இந்த வில்லையில குவிய தூரம் F1 என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் வலுக்குரிய சமன்பாடு, இந்த வில்லையில வலுக்குரிய சமன்பாடு 1/F1. அதே மாதிரி இன்னொரு வில்லை காணப்படுறார், இதுல குவிய தூரம் F2 சொன்னா இதுல சேர்த்தி வலு, இதை நான் P1 எடுக்கிறேன், P2 1/F2. ஒன்றின் கீழ் குவிய தூரத்தில பெருமானம் இல்லாட்டி குவிய தூரத்தில தலைகீழ் பெருமானம் வலுவ தருவது. அப்ப அதாவது பிள்ளைகள் நாங்க முடிவிலியில உள்ள பொருள்களை பார்க்கல கண் தளர்ந்த நிலைன்னு சொல்லுவோம். கண் தளர்ந்த நிலைன்னு சொன்னா குவிய தூரம் கூடவாக காணப்படும். அப்ப ஒரு முடிவிலியில உள்ள பொருள்களை எங்கட கண்ணால நாங்க பார்க்கிற சந்தர்ப்பத்துல, எங்கட கண்ணால முடிவிலியில உள்ள ஒரு பொருளை பார்க்கிற சந்தர்ப்பத்துல அதோட குவிய தூரம் மேக்சிமம் ஆகவும் வலு மினிமம் ஆகவும் காணப்படும். ஏன்னா குவிய தூரமும் வலுவும் ஒன்று கொண்டு எதிர்மாறு. அதே மாதிரி அண்மையில் உள்ள பொருள்களை பார்க்கிற சந்தர்ப்பத்துல குவிய தூரம் குறைவாகவும் மினிமம் ஆகவும் வலு மேக்சிமம் ஆகவும் காணப்படுவார். அப்ப இதுல இப்ப இப்படி ரெண்டு வில்ல காணப்படுதுன்ற பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம்னா, இப்ப இந்த ரெண்டு வில்லையும் ஒன்னா சேர்த்தா, ரெண்டு வில்லையும் சேர்த்து ஒரு சேர்மான வில்லையை உருவாக்குனா, இது F1 இது F2னா இந்த சேர்மான வில்லையிட குவிய தூரம் ஒரு ஆள் இருக்க. இந்த சேர்மான வில்லையிட குவிய தூரம் நாங்க எப்படி காண்றது சொன்னா, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வில்லை வரப்போகுது, அதுல குவிய தூரத்தை நான் F1 எடுத்தா, இப்ப இந்த சேர்மான வில்லையிட குவிய தூரம் ஒன்றின் கீழ் F யாருக்கு சமன்டா, ஒன்றின் கீழ் F1 பிளஸ் ஒன்றின் கீழ் F2க்கு சமம். அப்ப இந்த ரெண்டு வில்லையையும் ஒன்றின் கீழ் குவிய தூரத்தை, ரெண்டு வில்லையையும் ஒன்றின் கீழ் குவிய தூரத்தை கூட்டணும்னு சொன்னா அது சேர்மான வில்லையிட ஒன்றின் கீழ் குவிய தூரத்தை தரும். இதுல நாங்க இந்த சேர்மான வில்லையிட வலுக்கு சமன்பாடு, வலுவை நான் P எடுத்தா வலுக்கு சமன்பாடு P1 பிளஸ் P2 வரும். வலுக்கு சமன்பாடு P1 பிளஸ் P2. இப்ப இதுல நாங்க சேர்மான வில்லைகள் ரெண்டு குவிவு வில்ல சேர்ற சந்தர்ப்பத்துல, ரெண்டு குவிவு வில்ல சேர்ற சந்தர்ப்பத்துல அங்க வார சேர்மான வில்லையும் குவிவாத்தான் இருப்பார். ரெண்டு குவிவு வில்லை சேர்ற சந்தர்ப்பத்துல அங்க வார சேர்மான வில்லை குவிவாக காணப்படுவார். அதே மாதிரி ரெண்டு குழிவு வில்லை வார சந்தர்ப்பத்துல அங்க வார சேர்மான வில்லை, அங்க வார சேர்மான வில்லை குழிவா இருப்பார். ரெண்டு குவிவு சேர்ற சந்தர்ப்பத்துல குவிவாகும், ரெண்டு குழிவு சேர்ற சந்தர்ப்பத்துல குழிவாகவும் காணப்படுவார். இப்போ ஒரு குவிவு வில்லையும் ஒரு குழிவு வில்லையும் சேர்வாரா இருந்தா, ஒரு குவிவும் குழிவும் சேர்வாரா இருந்தா இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்க இவர குவிய தூரம் F1, இவர குவிய தூரம் நாங்க F2 எடுத்தா, நாங்க இங்க குழிவுடைய பெருசா எடுத்தா ரெண்டு வில்லைகள் சேர்ற சந்தர்ப்பத்துல அது ரெண்டும் குவிவா இருந்தா சேர்மானம் குவிவு, ரெண்டும் குழிவா இருந்தா சேர்மானம் குழிவு. அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கு. நிறைய கேள்விகள் கிடக்கா பிள்ளைகள் நாங்க செய்யற சந்தர்ப்பத்துல செய்வோம். என்னடா பிள்ளைகள் இந்த கேள்வி வார சந்தர்ப்பத்துல இப்ப நாங்க கண்ணுல ஒரு கேள்வி, அதே மாதிரி வானியல் தொலைக்காட்டில இயல்பான செப்பநிலை, அப்ப அதுக்குரிய தியரி அதுக்குரிய சமன்பாடு எல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த வில்லைகள் சேர்மானம்,
இதுக்கு பிறகு வர கேள்வியில இது கலந்துரையாடப்படாது, டைரக்ட் ஆன்சருக்கே போகும். அதால நாங்க ஒரு ஒரு 2-3 வருஷம் செய்ய கொஞ்சம் லேட் ஆகும் தியரி சொல்ற சந்தர்ப்பத்துல, மற்றபடி டக்குன்னு குயிக்கா போயிடுவார். அப்ப இதுல நாங்க ஒரு குவிவும் ஒரு குழிவும் சேர்க்கிற சந்தர்ப்பத்தில், ஒரு குவிவும் ஒரு குழிவும் சேர்க்கிற சந்தர்ப்பத்துல யார வில்லைட குவிய தூரம் சின்னதோ, நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள், யார குவிய தூரம் சின்னதோ, இதுல சின்னால் குவிவுன்றதால இங்க வார சேர்மான வில்லை குவிவா காணப்படுவர். யார வில்லைட குவிய தூரம் சின்னதோ அந்த சின்ன குவிய தூரமுடைய வில்லைட வகையாத்தான், அந்த சின்ன குவிய தூரமுடைய வில்லைட வகையாத்தான் சேர்மான வில்லை காணப்படுவர் பிள்ளை. அதே மாதிரி நாங்க ஒரு குவிவையும் ஒரு குழிவையும் இங்க சேர்க்கிற சந்தர்ப்பத்துல குவிவுட குவிய தூரம் பெருசாக காணப்படுமா இருந்தா, இங்க குழிவு சின்னதுன்றதால சேர்க்கிற சேர்மான வில்லையிட குவிய தூரம் குவி சேர்க்கிறதால வர சேர்மான வில்லை குழிவு வில்லையாக காணப்படுவது. யார குவிய தூரம் சின்னதாக வில்லை அதிர வகையாக காணப்படுவார் சேர்மான வில்லை. இப்ப நாங்க தொடுகையில் உள்ள இரு மெல்லிய கண்ணாடி வில்லையின் சேர்த்தி வலு, அடுத்து நாங்க வலு பிளஸ்ல வந்தா என்ன வில்லை, வலு மைனஸ்ல வந்தா என்ன வில்லைன்னு போன கிளாஸ் பார்த்துட்டோம். வலு பிளஸ்ல வந்தா அது குவிவு வில்லைக்குரியது, வலு மைனஸ்ல செல்வமா இருந்தா அது குழிவு வில்லைக்குரியது. குழிவுன்னு சொன்னா வலு மைனஸ், குவிவுன்னு சொன்னா வலு பிளஸ். இதுல தொடுகையில் உள்ள இரு மெல்லிய கண்ணாடி வில்லைகளின் சேர்த்தி வலு, ரெண்டு மெல்லிய கண்ணாடி வில்லை என்ன வலுன்னு தெரியா, ஆனா ரெண்டு வில்லையிடையும் சேர்த்தி வலு சேர்மான வில்லையிட வலு பிளஸ் 3 டயோப்டர். அப்ப நம்மளுக்கு ஒன்று விளக்கம், சேர்மான வில்லை குவிவா காணப்படுவர், சேர்மான வில்லை குவிவா காணப்படுவர். சேர்மான வில்லை குவிவா காணப்படணுமா இருந்தா ரெண்டு நிபந்தனை, ஒன்று சேர்க்கிற ரெண்டு வில்லையும் குவிவா காணப்படணும், இல்லாட்டி நீங்க ஒண்ணு குழிவாகவும் ஒண்ணு குவிவாகவும் சேர்த்தா குவிவிட குவிய தூரம் சின்னதாக காணப்படும். நாங்க இப்ப பார்த்தோம், ரெண்டு வில்லையும் குவிவா இருந்தாலும் குவிவு வரும், சேர்க்கிற ரெண்டு வில்லையிலையும் குவிவிட சின்னதா இருந்தாலும் குவிவு வரும். அப்ப குவிவு வர்றது ரெண்டு சந்தர்ப்பம், ஒன்று பிள்ளைகள் நாங்க சேர்க்கிற ரெண்டு வில்லையும் குவிவா காணப்படணும், இல்லாட்டி நாங்க சேர்க்கிற வேற வேற ரெண்டு வில்லைகளா இருந்தா அதோட சின்னால் குவிவு வில்லையா இருக்கணும், அதாவது சின்ன குவிய தூரம் உடைய ஒரு ஆள் குவிவா காணப்படும், அப்பதான் குவிவு வரும். அப்ப நாங்க எங்க இருந்து பார்த்தோம், ரெண்டும் சேர்க்கிறதால வார சேர்மான வில்லை குவிவுண்டு, இந்த இடத்துல சேர்மான வில்லையிட வலு பிளஸ்ல வருது, வலு பிளஸ்ல வந்தா பிள்ளைகள் அது குவிவு இல்லை, வலு பிளஸ்ல வந்தா அது குவிவு இல்லை. அப்ப இதுல தொடுகையில் உள்ள இரு மெல்லிய கண்ணாடி வில்லைகளின் சேர்த்தி வலு பிளஸ் 3 டயோப்டர் ஆகும். ஒரு வில்லை குவிவு வில்லையாகவும் அதன் குவிய தூரம் 20 சென்டிமீட்டர். ஒரு வில்லையை தந்துட்டான், ஒரு வில்லையை தந்துட்டான். எப்படின்னா, நித்திரை வந்தால் நாடு முழுவதும் உள்ள வீட்டு வைத்தியர் சித்தாலவே கண்ணுல பூசிக்கணும். அவ இதுல இவர் 20 சென்டிமீட்டர், இவர் 20 சென்டிமீட்டர்னா இவர வலு எங்களுக்கு காண முடியும். கட்டாயம் வலு காண்ற சந்தர்ப்பத்தில், இதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம், கட்டாயம் வலு காண்ற சந்தர்ப்பத்துல இந்த குவிய தூரம் மீட்டர்ல காணப்படும். மீட்டர்ல சொன்னா 20 தர 10^2. அப்ப இந்த இடத்துல P1 சமன் 1/F1 ஒன்றின் கீழ் 20 தர 10^2 போட்டா 2 மேல வந்தா 100, 100 20 பிரிச்சா 5 டயோப்டர் பிளஸ்ல. ஏண்டா இது குவிவு இல்லை,
அப்ப இன்னொரு வில்லை என்னன்னு நமக்கு தெரியும். இன்னொன்று குவிவாகவும் காணப்படலும் குழிவாகவும் காணப்படலும். குழிவா காணப்பட்டால் இவரை விட குவிய தூரம் பெரிய ஆளா இருக்கும். குழிவா காணப்பட்டா இவரை விட குவிய தூரம் பெரிய ஆளா இருக்கும். அப்ப இதுல மற்றைய வில்லையின் வகையும் குவிய தூரம் எங்களுக்கு மொத்தமா இது சேர்த்தி வில்லையிட வலு. சேர்த்தி வில்லையிட வலு ஒவ்வொரு வில்லையிட வலுடையும் கூட்டுத்தொகைக்கு சமம். எங்களுக்கு சேர்த்தி வில்லையிட வலு +3 டயோப்டர், ஒரு வில்லையிட வலு +5 டயோப்டர். இன்னொரு வில்லைதான் கேள்வி. எனவே இந்த +5 அகல போனா -5. எனவே மொத்த வில்லையிட டயோப்டர் வந்து -2 டயோப்டர். -2 டயோப்டர். மத்த வில்லையிட வலு -2 டயோப்டர். அப்ப இது -2 டயோப்டர் வரதுண்டா குழிவு வில்லை. எனவே குழிவு வில்லை. குழிவுல வார விடை 2வது விடை, 4வது விடை, 5வது விடை. குழிவுல -2 டயோப்டர் வரணுமா இருந்தா குவிய தூரம் F2 50 சென்டிமீட்டரா காணப்படணும். ஏன் ஒன்றின் கீழ் F2 தானே P2. எனவே இவர் 50 அரை, அப்ப 2 டயோப்டர் வரும். 50 சென்டிமீட்டர் டபுள் 50 தர 15 15 மேல 100, 100க்கு கீழ 50, 2 டயோப்டர் மைனஸ். எனவே குழிவு வில்லையும் -50 சென்டிமீட்டர் நீளம். சரி, 37வது 37வது கேள்வி பிள்ளை. சரி, அது பாருங்க 37வது கேள்வி. சரி, இதுல ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணி, செங்கோண முக்கோணி இல்ல, நம்மளுக்கு அவதி கோணம்னு ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவதி கோணம்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு கதிர் ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போற சந்தர்ப்பத்துல, அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போற சந்தர்ப்பத்துல இவர் அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போற சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு கதிரை இப்படி அனுப்புறோம். இது I1 என்ற ஒரு படுகோணத்தோட போற, இவர் இப்படி முறிவடைகிறார்.
ஏன்னா அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகல செவ்வன விலத்தி முறிவடையும் காலையில கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். இப்போ நாங்க இந்த படுகோணத்துல பருமனை கொஞ்சம் அதிகரிப்போம். கொஞ்சம் அதிகரிச்ச முறிகோணமும் அதிகரிக்கும். ஒரு கட்டத்துல நாங்க இந்த படுகோணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சா படுகோணத்தை இன்னும் அதிகரிப்போமாக இருந்தா இவர் இந்த இரு மேற்பரப்பு ஐதான அடர்ந்த இரு மேற்பரப்புகளையும் இடைவெற்ற புள்ளியில இந்த ஐதான அடர்ந்த ரெண்டு மேற்பரப்புகளையும் பிரிக்கிற இந்த மேற்பரப்பு கூடாக இந்த பிரிக்கிற புள்ளி கூடாக இந்த மேற்பரப்பு கூடாக மருவி செல்லும். அப்ப இது எப்ப மருவி செல்லும் சொன்னா இது இந்த படுகோணம் அவதி கோணத்துக்கு சமணவார சந்தர்ப்பம் கிடையாது. நாங்க படுகோணம் ஒரு அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போற சந்தர்ப்பத்துல படுகோணம் இதுக்கு ஒரு முறிகோணம். பிறகு நாங்க படுகோணத்தை கொஞ்சம் அதிகரிப்போமா இருந்தா முறிகோணம் கொஞ்சம் அதிகரிப்பார். படுகோணத்தை இன்னும் அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல முறிகோணம் இன்னும் அதிகரிச்சு ஒரு கட்டத்துல இந்த முறிகோணம் 90 பாகையோட முறிவடைவார். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் அவதி கோணமா இருக்கிற சந்தர்ப்பத்துல முறிகோணம் 90 பாகை இல்லாட்டி நாங்க 90 பாகையோட கதிர் அனுப்புனா ஐதான ஊடகத்துல இருந்து 90 பாகையோட கதிர் அனுப்புனா இது அவதி கோணத்தோட முடியும். அவதி கோணத்தோட அனுப்புனா 90ஓட முடியும், 90ஓட அனுப்புனா அவதியோட முடியும். இப்படி சொல்லுவோம் நாங்க இதுல. இப்ப இதுல அவதி நிலை ஏற்படணுமா இருந்தா நிபந்தனை இருக்கு. ஒன்று அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு கதிர் போகணும், முறிகோணம் 90 பாகையா இருக்கணும். ஒன்று அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு கதிர் போகணும். அப்பதான் அது அவதி நிலையை ஏற்படுத்தும். மற்ற சந்தர்ப்பங்கள்ல ஏற்படுத்தாது அவதி நிலை. அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போற சந்தர்ப்பத்துல அவதி நிலை ஏற்படும். அது ஒரு நிபந்தனை. அடுத்த நிபந்தனை முறிகோணம் 90 பாகையாக காணப்படும். முறிகோணம் 90 பாகையாக காணப்படும். அப்ப இதுல எங்களுக்கு இந்த கேள்வியில நமக்கு தந்து கிடக்கு ஒரு செவ்வக இரு சமபக்க கண்ணாடி அரியத்தின் அடி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுகின்றது. இந்த அடி ஒரு திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுகிறது. இப்போ எங்களுக்கு இதுல ஒரு கோண எடுகோள் ஒன்று எடுக்கணும். எப்படின்னா இதுவும் சமாந்தரம்னா இது 45 இதுவும் 45. எனவே இந்த படுகோணமும் 45 பாகை. சரி, இப்போ கேள்வி என்னடா? திரவ மேற்பரப்பிற்கு சமாந்தரமாக ஒரு நிற ஒளிக்கதிர் அரியத்தின் உள்ளே புகுந்து கண்ணாடி திரவ இடைமுகத்தின் வழியே செல்கிறது. கண்ணாடி திரவ இடைமுகத்தின் வழியே செல்கிறது. திரவத்தின் முறிவு சுட்டி தான் கேள்வி. எங்களுக்கு இங்கிருந்து வார கதிர் இப்படியோ செவ்வன நோக்கி முறிவடைச்சு இது கூடாக மறைவி செல்ற. அப்ப இது கண்ணாடி திரவ இடைமுகத்தை அவதி நிலையில அவதி கோணத்துல படுறார். அதனாலதான் இது அந்த பிரித்திர உலகத்தை கூட எடுத்து செல்லுது. அப்ப நாம இந்த இடத்துல எங்களுக்கு இது நம்மட அவதி கோணம். அப்பதான் அந்த முறிகோணம் எத்தனை பாகை வருவார்? 90 பாகை வருவார். அப்ப எங்களுக்கு இது 45 நாங்க வேற என்ன கோணத்தை துணியலும் நமக்கு வேற என்ன சரி கோணம் அதுல தந்து கிடக்கான்னு பார்த்தோம்னா ஒரு 30 பாகை தந்து கிடக்கு. இது ஒரு 30 பாகை. இது 30னா இது 90,
90 30 120 120 45 165 என்றா இது 15 பாகைண்டா சி வந்து 75 பாகை. இப்ப கேள்வி இவர முடிவிட்டு இதை நான் என்ன என்று எடுக்கிறேன், இவர் சி எடுக்கிறேன். நான் இந்த படத்தை பேர் இப்படி போட்டா இது சி 75 பாகை, இது என்எல். சினல்ற விதி எடுத்தா சினல்ற விதி என்ன சொல்லுது, இதை நான் கண்ணாடியில முறிவிச்சுட்டு என்ஜி. சினல்ற விதி என்ன சொல்லுதுன்னா என்ஜி சைன் சி. இந்த முறிவுச்சுட்டிலையும் அந்த ஊடகத்தில் உள்ள படுகோணத்துல சைன் பெருமானத்துல பெருக்கம் ஒரு மாறிலி. அப்ப என்எல் சைன் 90, இந்த ஊடகத்துக்கு போட்டா என்எல் சைன் 90. அப்ப எங்களுக்கு என்ஜி சைன் 75 சமன் என்எல். நாங்க எல்லத்தான் காணணும், எங்களுக்கு என்ஜி தெரியா. என்ஜிய காணப்படவில்லை, இந்த ஊடகத்தை வச்சு போடலும். அதை நான் வேறையா படமா போட்டா 45 பாகையில படுறார். முடியக்கல 30ஓட முடிகிறார். இது ஒன்று, இது என்ஜி. இப்ப நாங்க இவருக்கு சினல்ற விதியை போட்டா 1 சைன் 45 சமன் என்ஜி சைன் 30. சைன் 45 பெருமானம் 1/கீழ் வர்க்கம் மூலம் 2 என்ஜி தர சைன் 30 6. இந்த 2 அங்கல போய் பெருக்கினா என்ஜி சமன் 2/கீழ் வர்க்கம் மூலம் 2. அப்ப இந்த என்ஜிக்கு பதிலா 2/கீழ் வர்க்கம் மூலம் 2 சைன் 75 சமன் என்ன. இதுல நான் ஒண்ணுமே செய்யவில்லை. இந்த அவதி நிலைக்கு ஒரு சினல்ற விதி, இந்த முறிவுக்கு ஒரு சினல்ற விதி. நான் மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கினா, வர்க்கம் மூலம் 2ஆல மேலையும் கீழையும் பெருக்கினா கீழே 2 ஆகிடும். இவரையும் வெட்டினா விடை வர்க்கம் மூலம் 2 சைன் 75 சமன் என்ன. சரி, இன்ஷா அல்லாஹ் இது வந்து நான் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு நடத்தணும்னு சொல்லி போட்ட கிளாஸ். என்னன்னா நேற்றைய கிளாஸ்ல 1 வருஷம் தான் கேள்வி செஞ்சன்றதால இன்னைக்கு கொஞ்சம் 2 வருஷமா இருக்கும். நேற்றும் கொஞ்ச நேரம் தான் நடந்தது பிள்ளைகள். இன்னைக்கு நான் போட்டதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ஒரு 2 வருஷம் செய்வோன்றதுக்காக தான் போட்டேன். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வளமையான கிளாஸ் எப்படின்னா சாட்டர்டே 7:30 to 10:30 நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதில் உங்களுக்கு இனி வரும் காலங்களில் நாங்கள் மேக்ஸிமம் செய்வோம். அடுத்த ஹீட் எம்சிக்யூ ரிவிஷன் பாஸ்ட் எம்சிக்யூ பேப்பர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கலந்துரையாடப்படும். அதில் இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் இந்த லைவ் கிளாஸுக்கு ஜாயின் ஆகினா மட்டும்தான் ஜாயின் ஆகும். அடுத்த பிள்ளைகள் ஒரு கொம்போ ஆஃபர் ஒன்று இருக்காரு. அது எப்படின்னு சொன்னா இஃபீல்ட் ஸ்டார்ட் ஆகுது 20ஆம் தேதி. இஃபீல்ட் ஸ்டார்ட் ஆகுது 20ஆம் தேதி. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரும் இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. எப்படின்னு சொன்னா இஃபீல்டுக்கு மட்டும் பேமெண்ட் வந்துக்கு 2000. இஃபீல்டுக்கு பேமெண்ட் பண்ற ஆட்களுக்கு ஜிஃபீல்ட் எம்ஃபீல்ட் ஃப்ரீ. அது பிளஸ் பாஸ் பேப்பர் எம்சிக்கு வர 3 லைன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அந்த இஃபீல்டுக்கு பே பண்ற ஆட்களுக்கு இந்த நடக்கிற லைட் பாஸ்ட் எம்சிக்யூட ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். எனவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரும் தெரிஞ்ச ஆட்கள் இருந்தா நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இஃபீல்ட் ஜனவரி 20 ஸ்டார்ட் ஆகுது. இஃபீல்டுக்கு பேமெண்ட் பண்ற ஆட்களுக்கு ஜிஃபீல்ட் எம்ஃபீல்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக தியரி மாதிரி தியரி ஃபுல்லா வழங்கப்பட்டு உங்களுக்குரிய டியூப் வழங்கப்படும்.
குரூப்ல போடப்படும். இந்த இ ஃபீல்ட் எம் ஃபீல்ட் ஃப்ரீ இ ஃபீல்டுக்கு பே பண்றாங்களுக்கு, அதோட சேர்த்து அந்த இ ஃபீல்டுக்கு பே பண்றாங்களுக்கு இ ஃபீல்ட் எம் ஃபீல்ட் ஜி ஃபீல்ட் மூணு ஃபீல்டுக்கும் உரிய பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் ஃபுல் ஃப்ரீ. அதுல நீங்க உங்களுக்கு ஜி ஃபீல்டுக்குரிய நீங்க பே பண்ற அண்டு 20th ஸ்டார்ட், அதுக்கு முன்னுக்கு நீங்க பே பண்ணீங்கன்னு சொன்னா அது ஒரு ஆள் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் 2 பேர் இருந்தாலும் சரி, நான் நடத்துறது என்ற நோக்கம், நான் நடத்தியே ஆவேன். அது ஒரு ஆள் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி. ஜி ஃபீல்ட் இ ஃபீல்ட் எம் ஃபீல்ட், இ ஃபீல்டு தான் ஸ்டார்ட், ஜி ஃபீல்டும் எம் ஃபீல்டும் போனஸ். அதோட சேர்த்து ஜி ஃபீல்ட் எம் ஃபீல்ட் இ ஃபீல்டுக்குரிய பாஸ் பேப்பர் ஃபுல் எம்சிக்யூ டிஸ்கஷன் ஃப்ரீ. அதுவும் ஃபுல்லா எல்லாத்துக்கும் ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். நீங்க கிளாஸை தவற விடுற பட்சத்தில் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். அடுத்தது உங்களுக்கு நீங்க அந்த இ ஃபீல்டுக்கு பே பண்ற ஆட்களுக்கு இந்த லைவ் 21 வருட எம்சிக்யூ டிஸ்கஷனுக்குரிய ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். இதுக்கப்புறம் நாங்க சேனல்ல இந்த ரெக்கார்டட் வீடியோ போடப்படாது. இது போன கிளாஸ் தவற விட்டாக்களுக்காக வேண்டி போடப்பட்டது, இன்றைக்கு போடப்பட்டது. எனவே உங்களுக்கு இ ஃபீல்ட் தேவைன்னு சொன்னா இ ஃபீல்டோட சேர்த்து எம் ஃபீல்ட் ஜி ஃபீல்ட் அதோட சேர்த்து அதோட பாஸ்ட் எம்சிக்யூ டிஸ்கஷன் ஃபுல்லா 21 வருட பாஸ்ட் எம்சிக்யூ டிஸ்கஷன் தேவைன்னு சொன்னாலும், உங்களுக்கு லைட்டர் ரெக்கார்டட் வீடியோ தேவைன்னு சொன்னாலும் நீங்க பே பண்ண வேண்டியது இ ஃபீல்டுக்கு மட்டும். இன்ஷால்லா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் மேக்ஸிமம் 3 hour நடக்கும். அந்த 3 hour கிளாஸ்ல இன்ஷால்லா சந்திப்போம். குறைஞ்சது 5 year பேப்பரையாச்சும் முடிப்போம் இன்ஷால்லா. அடுத்தது முக்கியமா இந்த நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை போட்டு விடுங்க. இந்த கிளாஸுக்குரிய ஃபீட்பேக் சில பேர் கட்டாயம். அஸ்ஸலாமு அலைக்கும்.